ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஏஆர் காட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரிலே மார்ட்டில் இருக்க அந்த எமௌண்ட்டு, அந்த 10 டோக்கன், அப்புறம் இவோ டோக்கன், இதை தான் எடுக்க போகிறோம். இதில் நமக்கு ஊர்களில் 2 மாங்காய் இருக்குது. என்னென்னு நாங்கள் பார்க்கலாம். யார் அது கிண்டி இன்வைட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு உள்ளே போய் அந்த எமௌண்ட்டு, ஃபுட்பால் எமௌண்ட்டு, அந்த யூனிவர்சல் டோக்கனு, ஒரு 10 இவோ டோக்கன் கோடு போட்டு 199 டைமண்ட் தான் காட்டுது. டப்புன்னு எடுத்துகிட்டு இப்போ இன்னொன்று என்னென்னு காட்டுறேன். இதை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணணுமா? ஷேர் பண்ணால் நமக்கு 40 டைமண்ட் கொடுப்பானுங்க. வெளியே வந்துட்டு ஒன்றும் இல்லை, வேறு எதுக்கு தேடிட்டு வெளியே வந்துட்டு உள்ளே போய் பார்க்கணும். ஸோ எனக்கு இது தான் எடுக்கலான்னு பார்த்தேன். பெர்னாக்காரன் எனக்கு எதுவுமே கொடுக்கல. ரைட்டு, கிளியர் கேட்சை ஒரு 7 தடவை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, இது ஒரு ட்ரிக்கு தான். ஒரு கிளியர் கேட்சை ஒரு 7 தடவை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லை, நம்ம எஃப்எஃப்கே பிரசாந்த் ப்ரோ சொன்னது தான் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு இது பண்ணுறது. அது கூட தீபக் ப்ரோ சொல்லி கொடுத்தது தான். இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ போய் இவ்வளோ போய் கேரக்டர் வேறு மாற்றணும். இதுவும் பிரசாந்த் ப்ரோ தான் சொன்னார். ஆனால் அது 100% ஒர்க் ஆகும்லாம் சொல்லலை. இது அவருக்கு ஒர்க் ஆச்சு, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தார். வச்சாச்சு. சரி, அதுக்கோ பெட்டும் மாற்றிப்போம். வைக்காத பெட்டாக வச்சுட்டேன். பூனை வந்ததுலேருந்து நான் யூஸே பண்ணதில்லை இந்த பூனையை. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 9 ஸ்பின்னுக்கு ஒரு தடவை வருது. இது வந்து 12 ஸ்பின்னுக்கு ஒரு தடவை. கரெக்டாக கேல்குலேட் பண்ணி வச்சிங்கன்னா வரும். நீங்கள்லாம் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு 12லேருந்து எண்ணி பாருங்க. அடப்பா, பரவாயில்ல, இது எதுவும் ஒர்த்து தான். அடுத்தும் பாருங்கள், அதுக்கு சேமாக ஒன்று கொடுப்பான். ஜேசி ஈவெண்ட்டில் அந்த 2 ஜேசி, அந்த ஷார்ட்ஸ் 2மே கொடுத்துட்டானுங்க. இதுலேயே நீங்கள் ஒன்றும் தர மாட்டானுங்க. அதை பாரு, இதுக்கு பார்த்தீங்கன்னா 9 ஸ்பின்னு தான் காட்டுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 12 ஸ்பின்னு காட்டும். ஸ்பின் பண்ணிங்கன்னா 12 தடவை சுற்றி வந்து 12வது பிளேஸில் இது இருக்கும், அதை தான் அதுதான் வரும். இந்த 10 யூனிவர்சல் டோக்கனை வச்சு ஒரு 10 ஸ்பின் பண்ணோன்னா 10 யூனிவர்சல் டோக்கன் நமக்கு இதோ அந்த மேலே காட்டுதில்ல. என்கிட்ட ஆல்ரெடி 30 இருக்குது. அது இன்னும் 10 சேர்த்தனா என்னால் ஒரு நேம் சேஞ்ச் கார்டு எடுக்க முடியும். அதை வச்சு என் நேமையும் மாற்றிக்க முடியும். அதுக்கோசரம் தான் பார்க்குறேன். இப்போ போயிட்டு மறுபடியும் ஒரு தடவை கிளியர் கேட்ச் கொடுத்து, ஏன்னா லக்கில் போய் டாப் ஒன்று விழுந்துருச்சுன்னா அதான். இது எத்தனை தடவை? 2 3 4 3. இப்போ அந்த கேரக்டருக்கு வந்து லக்கு போயிடுச்சு. இப்போ வேறு கேரக்டர் எலி ஒரு கேரக்டர், நம்ம ஓல்டு கேரக்டர் வச்சு பார்ப்போம். இதுக்கெல்லாம் டாப் பண்ணுவோம். இவனுக்கா ஒன்றும் கிடையாது. தொடு பச்சை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1 2 குத்துரு. ஆடா பாருங்க, 5 6 கொடுத்துருக்கானுங்க. அப்படியே ஒன்றா ஸ்பின் பண்ண வேண்டியது தான். டைமண்டும் இல்லை. 1 3 1 1 ஒரு 10 டோக்கன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கூடாதரா? 42 இருக்குது. நக்கு செத்த பையில மூஞ்சி மோரையும் பண்ணி பருவல சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ். வீடியோ பார்க்குறீங்க, லைக்ஸ் வர மாட்டேங்குது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் லைக்கு போட்டுக்கோங்க கைஸ். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, ஷார்ட்ஸில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவோட வாய்ஸ் ஓவர். இந்த காஸ்டியூமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு பிடிச்சது அந்த ஒரு காஸ்டியூம் தான். பை கைஸ், தடா. இதோ இதான் என்ன தப்பா, ஏஆர் காட் மட்டும்தான் வைக்க போகிறேன். வேறு எதுவும் வைக்க போகிறது இல்லை. கில்டு மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். பை கைஸ்.